ஹாய் 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 எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேமர். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கேம் தான் ரோப்ளாக்ஸ்ன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம நம்ம சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த லீவுக்குள்ளே 1K அடிக்கணும் மக்களே. அப்போ தான் எங்கள் வீட்டில் என்னை விளையாட விடுவாங்க தொடர்ந்து. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, என்னோடய பழைய ஐடி பேண்ட் ஆகிடுச்சு. ஸோ பேண்டுன்னு சொல்ல முடியாது, டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் புது ஐடி தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோடய புது ஐடி பேர் பவி ஃபயர்ஃபாக்ஸ் -75. ஓகேவா? மறக்காமல் என் ஐடியை ரிக்வஸ்ட் கொடுங்க. ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் தரீங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காண்டி உங்கள் ஐடியை மட்டும் கமெண்டில் பின் பண்ணிடுங்க. ஓகே சரி குட்டீஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்படியே தான் வாங்க, அப்படியே ஸ்பீடாக முன்னாடி ஓடுவோமா? என்னடா இந்த அக்கா பறந்தெல்லாம் போகுது, ஹெலிகாப்டருங்க. நம்ம அப்படியே ஓடுவோம். கொகமான எனக்கு வந்துச்சு. அங்கே பாம்பு வரும்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான். டி கொஞ்சம் பொறுமையாக போடா, பார்த்து பொறுமையாக போடா. இப்பயம்மா பின்னாடி என்ன வருது? லைட்டாக திரும்பினேன். துண்டா ஆக்கிடுச்சே மக்களே, நம்மளை துண்டா ஆக்கிடுச்சே. சரி இல்லைங்க, இன்னொரு தாட்டியாச்சும் போய் பார்க்கலாமா? இந்த தாட்டியாச்சும் கரெக்டாக போக முடியுதானே? இப்போதைக்கு இவ்வளோ பொறுமையாக வந்துட்டாண்டா ஓடிடலாம். எவ்வளோதான், அப்படியே இது மேலேயே ஏறிட்டு குச்சி. ஐயோ, அது மரமா இல்லை எண்ணெய் போட்ட அழகையா? இப்படி என்ன வலிக்க ஓடுது மக்களே. இவன் யாரா முன்னாடி ரோபோட் மாதிரி போகிறான்? ரோபோட் மாதிரி இல்லை, ரோபோட்டே தான். ஆனால் ரோபோட் கூட நம்மளோட ஸ்பீடாக ஓடுது. எனக்கு அப்படியே இந்த அழகை மேலே அப்படியே ஸ்பீடாக ஏறி போய் குச்சிடணும்னு நினைக்கிறேன். பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடுறோம். பின்னாடி திரும்பி பார்த்தாலே ஒரே அடி தான். மனசு ஒன்று செய்ய கை ஒன்று, மனசு என்ன சொல்றதுனா பின்னாடி திரும்பி பார்க்காதுன்னு கை இந்த மாதிரி தான் திரும்பி பார்க்குது. ஐயோ, இந்நேரத்துக்கு இது வாய்க்குள்ளே போயிருப்பேன் நான். எவ்வளோ பக்கத்தில் வந்துட்டேன். சரி வாங்க, இந்த தாட்டி எப்படியாச்சும் முடிக்கலாமா? ட்ரை பண்ணுறோமா? சோபா என்னடா ஆச்சு? என்னமோ ஆயிடுச்சு. என்னடா சேர்த்ததுக்கு ஃப்ளைட்டெல்லாம் விடுறீங்க? இந்த தடையை குழுன்னு ஓட முடியுதான்னு பார்ப்போம். ஸ்பீடாக ஓடுறானா? ஸ்பீடாக ஓடிட்டு அப்போ இந்த அனகோண்டா வாயா, அனகோண்டா குண்டா சண்டி எல்லா வாயும் பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பான். அப்படியே குச்சி ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டியதான். இதாட்டு நிற்காம தெரிக்கிற மாதிரிங்க. பறக்கலாம் பறவைகள் என்ன சொல்கிறது உங்களுக்கு? நான் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னா இல்லை, அந்த கையை அந்த மவுஸ்லேருந்து சொங்கி அப்படியே பின்னாடி திரும்பிடுச்சு. என்னென்னலாம் சொல்கிறான் பாருங்க அப்படின்னு நினைப்பீங்க. தெரியுது, என்ன தான் பண்ணுறது, போகல. அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்குது. போச்சுடா. இப்போ எப்படி ரசத்தை சண்டி வாயா அனகோண்டா வாயா சும்மா கொண்டுக்கிட்டே இருக்கான். பார்த்தீங்களா, நம்ம பறவை மாதிரி ரெக்கெல்லாம் வச்சுருக்கோம், ஆனால் என்ன பறக்க தான் முடியாது. சரியான அப்டேட். ஐயோ போச்சுடா. அதுட்ட மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே முன்னாடி பார்க்காம தொப்புன்னு விழுந்துட்டேன். ஓகே, இந்த தாட்டியாச்சும் போக முடியுதான்னு ட்ரை பண்ணுவோமா? உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த காஸ்டியூம் இதே மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். நான் டாப் அப் பண்ணி தான் எடுத்தேன் அந்த காஸ்டியூமெல்லாம். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த காஸ்டியூமோடைய ஒரு சேனலில் இருந்து வீடியோ பார்த்து ரோப்ளாக்ஸில் சில கேம்ஸ் இருக்குது, அது விளையாண்டு தான் எடுத்தேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா கமெண்டில் போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் என்ன சொல்கிறது, அந்த வீடியோ பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து பின் பண்ணி வைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் என் சேனலில் வீடியோ பார்க்குறீங்க. ஒரு வீடியோலாம் 1.4K வியூஸ் போயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் 2-3 தான் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ளீஸ். இன்னும் பின்னாடி இருந்தது காணும், தெரிஞ்சு எங்கேயோ ஓடிடுச்சின்னு நினைக்கிறேன். முடிஞ்சா வா, இப்போ வா, தொட்டு பாரு அப்படின்னு கத்திட்டு இருப்போமா. அது பபக்குள் வாய்க்குள்ளே போட்டு அப்படின்னு சொல்லியா போட்டு போயிடும். இப்படி வராது, இப்படியா போட்டு போயிடும். என்னடா தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிக்கிறான்? என்ன தண்ணி தோன்றான் தண்ணிக்குள்ளே? இது என்ன அது பேர் என்ன வரும்? உங்களுக்கு யாருக்காச்சும் இது பேர் தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க. என்னடா அது மண்ணாக இருக்கு? ஒருவேளை இதுலேருந்து பாம்பு ஸ்னேக் பாபு அப்படின்னு சொல்லி வருமோ? அங்கே என்னடா குச்சியாட்டு ஏதோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. என்னாச்சு?
என்னடா இங்கேருந்து பிரமிடை காணோம். டேய் என்னடா அது, ஒரே ஷாக்கிங்காக இருக்கு மக்களே. இன்விசிபிள் பிரமிடு. நீங்கள் இதை பார்த்தீங்களா? எலும்புக்கூடு, வெறும் எலும்புக்கூடு மட்டும் இருக்குது. ஒருவேளை நம்மள மாதிரியே ஒருத்தன் தப்பிக்க வந்து கால் உள்ளே மாட்டி பாம்பு இழுத்து சதையெல்லாம் இந்த காஞ்சனா படத்தில் வர மாதிரி உறிஞ்சி இவனை மட்டும் வெளில போட்டிருக்குமோ இருக்குமோ? அப்படி இருந்தா சரி வாங்க, இது என்ன லிஃப்ட்டு. இப்போ இந்த மேலே என்ன செவத்தை பிறந்துக்கிட்டு போகணும். திறந்துருச்சு. ஐயோ மேலே இல்லையா, கீழே போகணுமா? சரி சரி சரி, இங்கே ஒரு கேப் இருக்குது. எதுக்குடா லிஃப்ட்? எப்படியா குடிச்சிட வேண்டியதா? ஓ ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த லிஃப்ட்டு கீழே போய் நின்னா என்ன ஆகும்? நான் நஞ்சு போயிடுவோமோ? கீழே போய் நின்ட்டோம். ஐயோ போச்சு, பக்காயிடுச்சு. போச்சுடா, என்னடா பண்ணுறது? அது அமுக்கவும் இல்லை. இதுக்கு தான் தேவையில்லாத வம்பு இருக்கக்கூடாது, குரங்கு சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. நார்மலாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்கணுன்றது. இருங்க ரீஸ்பான் விட்டு வரேன். திருப்பி ரீஸ்பான் விட்டு தான் வரணும். ரீஸ்பான் விட்டு வந்துட்டேன். எப்பாடியோ இங்கே வரைக்கும் வந்துட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு ரீஸ்பான் விட்டு இங்கேருந்து என்னடா லிஃப்ட்டை திருப்பி காணும். ஒரே குதி தான். நான் கூட எலும்பு சளியாக நொறுங்கிடும்னு நினச்சேன். ஒன்றுமே ஆகலை. அது வரைக்கும் ரொம்ப நல்லது. சரி வாங்க, இப்படியே இந்த படிக்கட்டு மேலே தான் ஏறி போகணும். என்னடா ரோபோட் இங்கே நிற்கிறான்? என்னடா ரோபோட் அக்காவை மாறிடுச்சு. எக்கா ஓ ரோபோட்டோ ஓ. அப்புறம் மக்களே, உங்களுக்கு எங்கேயாச்சும் வேறு ஏதாச்சும் கேம்ஸ் விளாட்ணுன்னு சொன்னீங்கன்னா, வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் போட்டுவிடுங்க, அதையும் விளையாண்டுருவோம். ரோப்ளாக்ஸ்லேயும் சரி, இல்லை ரோப்ளாக்ஸ் தவிர வேறு ஏதாச்சும் கேம்ஸும் சரி. அப்புறம் ஒருத்தர் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் ஷார்ட்ஸில் வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, ஃப்ரீ ஃபயர் 1v1 வாடான்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஆமாம் ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட யூஐடி மட்டும் கமெண்டில் போட்டுவிடுங்க, விளையாடலாம். ஓகே, இப்போ நான் இப்படி குச்சி போச்சுடா. அந்த பாறையில் படக்கூடாதுன்னு சொல்லி கீழே விழுந்தேன், இல்லை செத்துட்டேன். சரி வாங்க செகண்ட் ட்ரை பண்ணுவோமா? இந்த தாட்டி குச்சி போயிடுவேண்ணா. அப்புறம் நான் யார்கிட்டையுமே சண்டை போடுற மூட்லலாம் இல்லை. அவர் வாடான்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ் தானே, நோ ப்ராப்ளம். அவர் ஒரு அவரை பற்றி பேசிக்கிட்டே நான் கீழே விழுந்துட்டேனே. சரி இருங்க, இந்த லெவலை முடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஷபா, ரொம்ப நேரம் கழிச்சு எப்படியோ இந்த கேம் முடிச்சிட்ட மக்களே. ஒரு பெரிய தொல்லையாகி போச்சு. எவ்வளோ நேரம்? ஒரு அரை மணி நேரமாக விளையாண்டேன், முடிக்கவே முடியல. இதில் என்னன்னா நடுவில் பயமா என்னடா அது பின்னாடி? சாமி பார்த்தீங்களா, வந்தோடனே குடுக்குன்னு வந்துருச்சு. ஆமாம், அரை மணி நேரமாக விளையாண்டேன், முடிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போச்சுடா. இதுவும் எனக்கு தெரிஞ்சு அரை மணி நேரம் விளையாடுவேன்னு நினைக்கிறேன் மக்களே. இங்கே உள்ளே சொறிவு இருக்குது. இங்கே தாண்டி மேலே போய் பின்னாடியே பார்க்கக்கூடாது, ஒரே ஓட்டம் தான். குடுன்னு ஓடிடுறோம், அவ்வளோதான். இன்னும் ஸ்பீடாக வேறு ஓடுறான். போச்சு, குச்சி ஓடிடுவோம். டே அம்மா, நீங்கள் அந்த சத்தத்தை பார்த்தீங்களா? பின்னாடி எவனோ கட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ ஒரு செகண்டில் பக்குன்னு ஆயிடுச்சு மக்களே. ஏன்னா இத்தனை அப்டிக்கல்ஸ் வச்சுருக்காங்க. குச்சி போயிட வேண்டியதான். இன்னொன்று மட்டும் குச்சி ஓடுறா. ஓபா வந்துட்டோம் மக்களே. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. ஏதாச்சும் ஒரே ஒரு அப்டிக்கலில் கூட சரி கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கேர்ஃபுல்லாக போவோம் அப்படின்னு இருந்துருந்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நம்மளை முடிச்சுட்டிங்க போ அந்த மாதிரி ஆகும் போல். இப்படி போகணுமா? இருங்க, இப்படி போகிறதுக்கே எங்கே பாருங்க குட்டி ரூட் வச்சுருக்காங்க. இதில் போக முடியுதான்னு அப்படியே ஒட்டி அப்படியே குச்சிட்றா. அவ்வளோதான். நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய படா ப்ளோ பிளேயர் எங்கள் கிட்டே பா. நாங்கள்லாம் பரம்பரையாக ப்ளோ பிளேயர் ப்ரோ. அது பரம்பரையாக ப்ளோ பிளேயரு, ஆனால் நான் ப்ளோ பிளேயர் இல்லை. ஓகேவா, மன்னிச்சிக்கோங்க. இதை தாட்டி முடிக்கிறேன். சரி என்னடா இது, நான் எப்படா உள்ளே போகிறது? என்னடா ஏதோ சட்னி அரைக்கிற இவன் எப்படா உள்ளே போகிறான்? ஏதோ சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிட்ருக்கீங்க. நல்லா சரன்னு பின்னாடி போயிடுச்சு. இந்த தாட்டி முடிச்சிடுறோம். ஏதோ முன்னாடி வர மாதிரியே இருக்கே பின்னாடி இருந்து. இருங்க. ஐயோ இதை வந்துட்டு இருக்கு நம்மளை சட்னி பண்ண. அப்படியே ஓடிட வேண்டியதுதான்.
வந்துருச்சு ஜோலி முடிஞ்சிச்சு. நம்ம ஜோலி முடிச்சு ஓடுற ஒரே ஜம்ப்பு. இங்கே பாருங்க கூர்மையா, அதை பார்த்தாலே வரையாவது. நம்ம அப்படியே குடுன்னு ஓடிட வேண்டிதான் ஒரே ஓட்டமாக. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஒரே கிழிச்சு போட்டுருக்கு. ஒரு வேளை கீழே அனகோண்டா நிற்குமோ? கோண்டா சொல்லி பயமுள்ள அனகோண்டா ரெடியாக நம்மளை வாயில் கவர்றதுக்கு பயங்கரமாக நிற்கிது. பின்னாடி வந்திருக்கோம். நம்ம அப்படியே ஸ்பீடாக ஓடிட வேண்டிதான். ஏன்னா ஸ்பீடாக ஓடினா பின்னாடி அனகோண்டா வருதுன்னு அர்த்தம். கோண்டா அனகோண்டா போண்டா நீ திங்கியோட அனகோண்டா ரைட்ரா. மந்திரம் போட்டு கூட விட முடியலையே. இருங்க இன்னொரு தாட்டி மந்திரத்தை போட்டு பார்ப்போமா? கீழே போய் போகணும்ல, மந்திரம் வேஸ்ட் ஆகி போயிடும். ஆமாம். இன்னும் இந்த வீடியோக்கு யாராச்சும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க சொல்லக்கூடிய ப்ளீஸ். ஓகே வந்துருச்சு. கோண்டா அனகோண்டா நீ திம்பி ஏடா போண்டா சாப்பாடு. வரமாட்டேங்குது. திருப்பி செத்துக்கிட்டே இருக்கேனே. இருங்க இந்த தாட்டி வேறு ஏதாச்சும் போட்டு பார்ப்போமா? வேறு என்ன போடலாம்? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்படி பாட்டு போடுவோமா? 3 2 1 ஸ்பீடாக ஓடுறா. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. கூச்சி ஓடிடுங்க. வந்தாச்சு. இதை தாண்டி பாம்பு வரும் தான் நினைக்கிறேன். எதுக்கு ஸ்லோவாக ஓடுறான்? எப்படியோ ஒன்று வேமா ஓடிக்கிட்டே இருந்தா சரி. என்னடா திருப்பி பணத்தெல்லாம் வச்சுருக்கீங்க. பாம்பு பொந்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டே. யாரா இது? ஏதோ கலர் கோழி குஞ்சு மாதிரி இப்படி ஓடிட்டுருக்கான். பின்னாடி வரலையா பாம்பு? நான் தான் இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, இது பிடிச்சிட வேண்டியதான். திருப்பியும் கோகையா? திருப்பி அனகோண்டா வரப்போகுது. திரும்பி பார்க்காம ஓடுறோம். நல்லா இருக்கே ஃபால்ஸு. அங்கே பாருங்க, மவுண்ட் எவரெஸ்ட்டு தான் அது. என்னமோ எவரெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அது மேலாம் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே குடுன்னு ஓடிட வேண்டியதான். பின்னாடி பாம்பு வருதா பார்க்கலாமா? எங்க அப்படியே பொறுமையாக வந்துருச்சு. நாக்கு மட்டும் தெரியுது பார்த்தீங்களா? குச்சிட வேண்டியதா. குதிச்சிட்றா டைப்புல. திருப்பி தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்கிறான். இந்த பாருங்க உள்நீச்சல் அடிக்கிறான். வாட்டர் லைக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, எப்படியோ இந்த கேமோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் என்ன நினச்சேன், கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கலாம்னு நினச்சேன். இது வரைக்கும் இப்போ எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். கிட்ஸ் சப்போர்ட்டிங். இது ஒரு புது வீடு எங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்துன்னு கேட்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இதுவரை உங்கள் இந்த வீடியோ படிக்கிறது நான் உங்கள் கேமர். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே டாட்டா பை பை செல்லக்குட்டீஸ்.